கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, தேவன் யாரை உயர்த்துவார்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். தேவன் நம் திறமையை மட்டும் பார்ப்பதில்லை, சிறிய பொறுப்புகளில் நாம் காட்டும் உண்மையையும் பார்க்கிறார். நம்மில் பலர், தேவனே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுங்கள், பெரிய ஊழியம் கொடுங்கள், பெரிய வாய்ப்பு கொடுங்கள் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு லூக்கா 16:10 ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறார். சிறிய காரியத்தில் உண்மை உள்ளவன் பெரிய காரியத்திலும் உண்மையுள்ளவனாய் இருப்பான். தேவன் முதலில் நாம் சிறிய பொறுப்புகளை எப்படி கையாளுகிறோம் என்பதை பார்க்கிறார். நேரத்தை மதிக்கிறோமா? நமக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை முழு மனதுடன் செய்கிறோமா? யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக இருக்கிறோமா? தாவீது ராஜாவாக ஆகும் முன் ஆடுகளை மேய்த்தான். அந்த சிறிய பொறுப்பில் அவன் உண்மையாய் இருந்ததால் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். இன்றும் அதே தேவன் நம்மை பார்க்கிறார். சிறியதாக தோன்றும் ஒவ்வொரு பொறுப்பையும் உண்மையோடும் நேர்மையோடும் செய்யுங்கள். ஏனெனில் சிறியவற்றில் உண்மையாய் இருப்பவரிடம் தேவன் பெரியவற்றை ஒப்படைப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள சிறிய பொறுப்புகளிலும் உண்மையாய் இருக்க உதவுங்கள். யாரும் பார்க்காத நேரங்களிலும் நேர்மையுடனும் விசுவாசத்துடனும் வாழ கிருபை தாரும். சிறியவற்றில் உமக்கு பிரியமானவர்களாக இருந்து நீர் விரும்பும் நேரத்தில் பெரிய பொறுப்புகளை ஏற்க தகுதியுள்ளவர்களாக எங்களை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.